வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஜாதகத்துல கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா, அவர் சாமி கும்பிடுவாரா கும்பிட மாட்டாரா அப்படிங்கிறத பத்தி ஒரு விளக்கத்தை பார்த்துருவோம். பொதுவா ஒரு ஜாதகத்தில் எடுத்ததையுமே குரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தெய்வத்தை குறிக்குங்க. அவருடைய ஜாதகத்துல குரு அப்படிங்கிறது தெய்வத்தை குறிக்குங்க. ஒரு ஜாதகத்துல அவருடைய லக்னம் அப்படிங்கிறது அந்த ஜாதகர் அல்லது ஜாதகிய குறிக்குங்க. அந்த லக்னத்திலிருந்து குரு 3, 6, 8, 12 இந்த வீடுகள் இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக அவருக்கு தெய்வ பலம் குறைவாக இருக்கும், தெய்வ நம்பிக்கை குறைவாக இருக்குங்க. இந்த 4 இடத்துலயுமே குரு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஆட்சியா இருக்கக்கூடாது, உச்சமா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக இந்த பலன் கிடையாதுங்க. அதே மாதிரி ஒருவருடைய ஜென்ம லக்னத்துல இருந்து 5வது வீடு அவருடைய பக்தியை குறிக்குங்க. 9வது வீடு அப்படிங்கிறது அந்த பக்தியினால் வரக்கூடிய லாபத்தை குறிக்குங்க. 5க்கு 5 அந்த அவர் என்ன முறையில வழிபட்டு அந்த வழிபாடுனால அவருக்கு ஏதாச்சும் ஆதாயம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது அந்த 9வது வீடு குறிக்குங்க. அப்போ ஒருவருடைய ஜென்ம லக்னத்துக்கு 5வது வீட்டுக்கு உண்டான கிரகம் பகையாகவோ நீசமாகவோ அஸ்தமனமாகவோ கிரகணமாகவோ இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அதே மாதிரி ஒருவருடைய ஜென்ம ஜாதகத்துல லக்னாதிபதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அந்த லக்னாதிபதி 6வது வீட்லயோ 8வது வீட்லயோ 12வது வீட்லயோ போய் மறையக்கூடாதுங்க. அப்படி மறைஞ்சு 5ஆம் பாவாதிபதியுமே 6, 8, 12 போய் மறைஞ்சு பகையாகவோ நீசமாகவோ அஸ்தமனமாகவோ இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி இந்த 9வது வீடுங்க. ஏன்னா இந்த 9வது வீடு அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா 9வது வீடு அப்படிங்கிறது கடவுளை பாத்தீங்கன்னா வழிபாடு, அதாவது 5வது வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மந்திர உச்சாடனம்ங்க. 9வது வீடு அப்படிங்கிறது உபாசனை பண்றது, அதாவது நீங்க கும்பிடக்கூடிய தெய்வத்தை மனசுல நிலைநிறுத்தி வீட்டுல உட்கார்ந்து தியானம் பண்ணீங்கன்னா அது பாத்தீங்கன்னா 9வது வீடுங்க. அந்த உபாசன தெய்வம் அப்படிங்கிறது 9வது வீடுங்க. அப்போ அந்த 9வது வீட்டுக்கு உண்டான கிரகம் பகையாகவோ நீசமாகவோ அஸ்தமனமாகவோ அதே மாதிரி 6, 8, 12 போய் மறையக்கூடாதுங்க. அப்படி மறைஞ்சுன்னு சொன்னா கண்டிப்பாக அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அவர் கடவுளை கும்பிட மாட்டாரு. அப்படியே கும்பிட்டாலும் அது போலி கடவுள் நம்பிக்கையா இருக்கும். இப்ப நீங்க ஒரு சிலர் பார்த்துருக்கலாமுங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் கோயிலுக்கே போகாம இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கோயிலா சுத்திட்டு இருப்பாங்க. அது எதனால அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். பொதுவாங்க இந்த 9ல் இருக்கக்கூடிய கிரகம் அல்லது 5வது வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் அல்லது 9வது வீட்டுக்கு உண்டான கிரகத்து கூடவோ அல்லது 5வது வீட்டுக்கு உண்டான கிரகத்து கூடவோ சேர்ந்த கிரகத்தினுடைய திசாபுத்தி வரும்பொழுது கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு கோயில் பக்கமே ஒதுங்காதவங்க கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, பட்டை போட்டுக்குவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த சேர்க்கையினால வரக்கூடியதுங்க. ஆனா உண்மையான கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது நான் சொன்ன விதிகள் இருக்கு இல்லைங்களா, இந்த விதிகளை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரான்னு பாருங்க, 5வது வீடு நல்லா இருக்கான்னு பாருங்க, 9வது வீடு நல்லா இருக்கான்னு பாருங்க, உங்களுடைய லக்னாதிபதி ஜென்ம லக்னாதிபதி நல்லா இருக்காரான்னு பாருங்க. இது நல்லா இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக நீங்கள் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள். இல்லைன்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை கிடையாது. மற்றவங்களுக்கு வேண்டி சாமி கும்பிடக்கூடிய ஆட்களை நீங்க இருப்பீங்க. இதையே நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கங்க. நன்றி, வணக்கம்.